श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 23வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம் स निश्चयेन योक्तव्यो योगो निर्वण्णचेतसा. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் இந்த ஒரு தியான யோகத்தின் பலன் என்ன, தியானம் செய்தால் கிடைக்கும் பலன் என்ன என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். அப்போ அழகாக அவர் சொல்கிறது, நமக்கும் துக்கத்துக்கும் இடையில் இருக்கும் அந்த சம்பந்தம், நமக்கும் துக்கத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த சம்சாரத்தில் இந்த சம்சார சாகரத்தில் எப்பொழுது நம்ம பிறப்பு இருக்கிறோமோ அந்த நொடியே நமக்கும் இந்த துக்கத்திற்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது, ஒரு விதமான சம்பந்தம் உருவாகிறது. இந்த சம்பந்தத்தை அழிப்பது, இந்த சம்பந்தத்தை அறுப்பது தான் நம்ம தியான யோகத்தின் ஒரே குறிக்கோளாக இருக்கு அர்ஜுனா என்று சொல்கிறார் கிருஷ்ணர். சும்மா ஒரு சிம்பிளாக சொல்லணும் என்றால் சோகத்தை விளக்குவதற்காக, துக்கத்தை விளக்கி நமக்கு ஆனந்தத்தை அளிப்பதற்காகவே இந்த தியான யோகம் இருக்கு என்று கிருஷ்ணர் சொல்றார். இந்த தியான யோகத்தை பின்பற்றினால் சோகங்கள் அனைத்துமே அழிந்து போய் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். இந்த ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்குமா, நமக்கு இந்த லோகத்தில் இந்த வாழ்க்கையில் மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்குமா என்றால், பரமானந்தமாக அனைத்து ஆனந்தங்களை விட சிறந்த ஒரு சந்தோஷமாக இருப்பது அந்த இறைவனை சென்று அடைவது. அந்த பரமானந்தமும் நமக்கு கிடைக்கும், அந்த பரமசாந்தியாக இருக்கும் மோட்சமும் கிடைக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 23வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.